ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து நம்மளோட பப்ளிக் எக்ஸாமுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ தான் நீங்கள் புதுமையாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹோம் சயின்ஸ் குரூப் படிக்கிறீங்க. அடுத்து 12th அப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும். சரியா? அப்படிங்கிற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் என்ன கோர்ஸுக்கு எலிஜிபிள் ஆகுறீங்க அப்படிங்கிற எல்லா அப்டேட்டுமே நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதனால் மறந்துடாதீங்க. நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணிங்க. ஓகே, அதாவது ஹோம் சயின்ஸில் நாம் சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஒன் வேர்ட்ஸில் அதாவது 15 அவுட் ஆஃப் 15 நம்ம ஸ்கோர் பண்ணி ஆகணும். சரியா? அப்போ இந்த ஒன் வேர்ட்ஸோட ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. நம்ம தேர்ஸ்டே எக்ஸாம் எழுத போகிறோம். அதுக்கு நாம் அதாவது தயாராகிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு அர்த்தம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒன் வேர்ட்ஸை இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த ஒன் வேர்ட்ஸை பார்த்தோன்னே உங்களுக்கு அதாவது ஆன்சர்ஸ் தெரியுதா? இப்போ உணவு நஞ்சாதனால் ஏற்படும் நோய்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கல்ல, அப்போ இதோட ஆன்சர் உடனே உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத பார்த்துங்க. சரியா? ஏன்னா இந்த 7th கொஸ்டின் இருக்குது பாருங்கள், இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நமக்கு அதாவது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? ஏஆர் அப்படின்னு சொல்லி நமக்கு கொஸ்டின் கொடுக்கலாம். கொடுத்தா நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருங்க. சரியா? அதுக்கப்புறம் 8th கொஸ்டின்லாம் பாருங்கள், இதோட ஆன்சர்ஸ் தெரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஒன் வேர்ட்ஸில் நம்ம ஒரு மார்க் விட்டுட்டோம் அப்படின்னா சென்டம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் ஒன் வேர்ட்ஸில் இருக்கக்கூடிய 15 அவுட் ஆஃப் 15 நம்ம கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணிங்க. ஓகே, இப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? அதாவது சிக்கரி காப்பி பவுடரில் அதிகமாக இருந்தால் ஏற்படும் விளைவுகளை கூறுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதாவது ஹெப்படைட்டிஸ் நோயின் அறிகுறிகள் பட்டியலிடுக, தர அடையாளம் வரையறுக்கும், அதாவது டிஃபைன் பிராண்ட். அதுக்கப்புறம் குளிர் சேர்ப்பு என்றால் என்ன, வாட் இஸ் அதாவது குளிர் சேமிப்பு, கோல்டு ஸ்டோரேஜ். சரியா? அதுக்கப்புறம் இயற்கை இலைகள் இரண்டினை எழுதுக, நேச்சுரல் ஃபைபர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சமையலறை அமைப்புகளை பட்டியலிடுக, காய்ச்சலை ஏற்படுத்தும் 2 வெளிப்புற காரணிகளை பட்டியலிடுக, பாரம்பரிய உணவு பற்றி எழுதுக. அதுக்கப்புறம் நில நிரப்புதல் என்றால் என்ன, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எப்பொழுது மற்றும் ஏன் தெளிந்த திரவ உணவு பரிந்துரைக்கப்படுகிறது. சரியா? அதுக்கப்புறம் இரைப்பை புண்களின் அறிகுறிகள் யாவை, சைவ மற்றும் அசைவ குறியீட்டினை வேறுபடுத்துக, பெருங்காயத்தில் காணப்படும் கலப்பட பொருட்கள் யாவை, அவற்றை கண்டறியும் முறையினை பற்றி எழுதுக. அதுக்கப்புறம் கட்டை அச்சிடுதல் என்றால் என்ன. சரியா? வாட் இஸ் பிளாக் பிரிண்டிங். அதுக்கப்புறம் நீலம் மற்றும் பச்சை நிறங்கள் பின்னடைவு நிறங்களாகும், காரணம் யாது. நர்சரி பள்ளிகளில் வலியுறுத்தப்படும் கருத்துக்களை பட்டியலிடுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குடிசை தொழில் என்றால் என்ன, உதாரணத்துடன் கூறுவோம். சரியா? அதாவது வாட் இஸ் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, கிவ் சம் எக்ஸாம்பிள். வீட்டின் மேற்கூரையில் மழைநீர் சேகரிப்பது குறித்து அதன் உட்கூறுகளுடன் விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இதே கொஸ்டின்ஸ் நிறையா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ 34th கொஸ்டின் பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயின் வகைகள் யாவை. சரியா? டயபெட்டிஸோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிறுநீரக கற்கள் உண்டாக காரணமான ஆபத்து காரணிகள் குறித்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 35வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த HACCP கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிகளை பட்டியலிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபைபர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் சர்டன் கண்டிஷன், நேம் தி டிசீஸ் அண்ட் தி ரோல் ஆஃப் ஃபைபர் இன் ட்ரீட்டிங் தி டிசீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அடுத்து 36வது கொஸ்டின் இயந்திரத்தில் அச்சிடுதல் பற்றி விவரிக்கவும், சீரான மற்றும் சீரற்ற சமநிலையை வேறுபடுத்துக. ரொம்ப முக்கியம், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் தி ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் பேலன்ஸு. அதுக்கப்புறம் கோடு என்றால் என்ன, அவற்றின் வகைகள் யாவை, பெற்றோர்களுக்கு மாற்றாக பகல் நேர மையம் செயல்படுகிறது, நியாயப்படுத்துக. நெக்ஸ்ட்டு 38வது கொஸ்டின் கடைசியாக சிறு தொழில் தொடங்குவதற்கான படிநிலைகள் பற்றி விவரிக்கவும். சரியா? அதுக்கப்புறம் இயற்கை உணவு என்றால் என்ன, அவற்றின் நன்மைகள் பற்றி விவரிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சப்போஸ் இதோட பிடிஎஃப் வேணும்னு நினச்சிங்கன்னா பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.